Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6th செகண்ட் டேர்மில் சோஷியல் புக்கில் ஒரு லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன லெசன்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து கொஞ்சம் அதிக கதைகள் இருக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து கற்றல் நோக்கங்களில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க, அதுவே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா. மற்றது எல்லாமே வெறும் கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சைடில் இருக்கிறதுல எந்த பாயிண்ட்ஸுமே வந்து இருக்காது, இது வரைக்கும் இருக்கிறதுலையுமே எந்த பாயிண்ட்ஸுமே இருக்காது. ஸோ இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே ஒரு படம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை கொடுத்து தான் இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ஸோ வந்து மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டையில் விராலிமலையில். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மயில் யாருடைய வாகனம்? முருகன். முருகன் மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்க? மலையில் தான் இருப்பாங்க. மலையை சில டைம் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலையில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேகன் அவர்கள், அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா. கடையெழு வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவரான பேகன் அப்படின்ற குறுநில மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மயிலுக்கு போர்வை போத்துவார். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மேலே நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதும் இந்த இடத்துல. மற்ற பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம தேசிய பறவை என்னன்னு கேட்டாங்கன்னா மயில், ஓகேங்களா. அந்த பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மற்ற பாயிண்ட்லாம் நமக்கு தேவையில்லை, மற்றெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க, அதுவே போதுமானது. இந்த இடத்துல வந்து டால்ஃபின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த இதை வந்து பார்த்தா போதுமானது. ஸோ இந்த சைட் பாருங்கள், இப்போது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் பாடியிருக்காரு. அந்த இது வந்து கங்கை ஆறுதானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த அடிகளை கொடுத்துட்டு யார் பாடினதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், இந்த அடிகள் யார் பாடியதுன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அவர்கள். 25 கிலோமீட்டர் அப்படின்னு தான் இது படிப்போம். 2525 கிலோமீட்டர். இது யாருடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கங்கை ஆட்சி நீளம் தான் இந்த 25 கிலோமீட்டர். இது இந்தியாவின் நீளமான நதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. தென்னிந்தியாவின் நீளமான நதின்னு கேட்டாங்கன்னா வேறு, இது இந்தியாவின் நீளமான நதின்னு கேட்டாங்கன்னா கங்கை. 25 கிலோமீட்டர். அடுத்தது பிரம்மபுத்திரா பற்றி கொடுத்துருப்பாங்க. பிரம்மபுத்திரா டோட்டலாக 2900 கிலோமீட்டர். ஆனால் 900 கிலோமீட்டர் சம்திங் தான் நமக்கு இந்தியாவில் பாயும், மிச்சம் இருக்கக்கூடிய 2000மே வெளிநாடுகளில் பாயும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது உற்பத்தி ஆகிட்டு வர்றதுலேருந்து ஃபுல்லாக வெளிநாடுகளில் பாஞ்சிட்டு 900 கிலோமீட்டர் கிட்ட தான் நம்மளுக்குள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மபுத்திரா செழிப்பாக கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் மெயின். இந்தியாவில் பாயும் தொலைவு அதுக்கு குறைவு அப்படின்றத நோட் பண்ணி வைங்க இந்த இடத்துல, அதுவே போதுமானது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டும் மேலே இருக்கிறதுல இந்த பேராகிராஃபில் எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. இதில் மட்டும் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணால் போதும். இமாம் பசந்த், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காகவே விளைவிக்கப்பட்ட ஒரு வகை தான் இந்த இமாம் பசந்த் அப்படின்ற மாம்பழ வகை. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முகலாயர் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் பசந்த், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல போதுமானது. மற்றபடி வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, வெறும் கதையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது கதை அப்படின்னா இதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பாயிண்ட்ஸும் இருக்காது, அதனால், ஓகேங்களா. சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. என்ன பேராகிராஃப் கதைன்னு பார்ப்போம். கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. ஸோ இந்திய தாவரவியல் பூங்கா கொல்கத்தாவில் அவுரா அப்படின்ற பகுதியில் இருக்குது. அங்கே வந்து உலக சாதனை படைத்த ஆலமரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்கே உள்ளது அப்படின்னு எந்த தாவரவியல் பூங்காவில் இருக்குன்னா கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தாவரவியல் பூங்காவில் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இந்த காட்டோடைய ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நிறைய பறவைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸில் ஜென்ரல் தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நோட் பண்ணணும், ஓகேங்களா. அவ்வளோதான் அந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து அந்த இதில் இருக்க வேறு எந்த பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்காது. அதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கிறது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணாது, எக்ஸாம்ஸ்க்கு வராது. ஏன்னா இது எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருக்க ஒரு கதை மட்டும்தான். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கதைக்கு பின்னாடி வரதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்க்கணும். பாம்பு கூடு கட்டுமா, நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும். கருநாகத்தின் கூடு, அப்போ கருநாகம் கூடு கட்டும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எது அப்படின்னா அந்த கருநாகம்.
அதேபோல் ரொம்ப சாதாரணமாக 18 அடி வரைக்கும் வளரும். அதாவது கிங் கோப்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் கருநாகம்னு சொல்லுவோம். அது 18 அடி வரைக்குமே வளரும். நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கிங் கோப்ரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இது எல்லாமே கதை தான். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த சைடு கொடுத்துருக்கிறது ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த கதைக்கு இடையில இருக்கும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணது நோட் பண்ணால் போதும். இது வந்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். புலி ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவ்வளோ எளிதாக வெளியில் வராது. இந்த மலைச்சுவரில் பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருக்கும். கீழே இறங்கும்போது அங்கே புலி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது அது ஒரு கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எளிதில் வெளியில் வராது. அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கூச்சத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கூச்ச சுபாவமாக புலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது, இருந்தாலும் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த சைட்லாம் பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே அந்தளவுக்கு இருக்காது. ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட். இந்திய தேசிய சின்னங்கள் ஆலமரம் 1950, அதே மாதிரி தாமரை 1950, ப்ளஸ் அது இல்லாமல் மாம்பழம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மாம்பழம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 1950 தான். இந்த மூன்றுமே நம்மளுக்கு 1950 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதில் பூ பூத்து அடுத்து காய் காய்க்கும். மரம் அப்படின்னா ஆலமரம், பூ பூக்கிறது தாமரை, காய் காய்க்கும்னா மாம்பழம். இது மூணுமே என்னது அப்படின்னா காய் காய்ச்சி தானே பழமும் வரும். ஸோ இது மூணுமே நமக்கு 1950. ஆலமரம் எதுக்காக தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெருமையுடைய சின்னம், மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தாமரை பொறுத்த வரைக்கும் சேற்று நீரில் வளரும் ஒரு அழகான மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன ரீசன்ஸ் தான். இது இல்லாமல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இது ஒரு ரீசனாக இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி மாம்பழம் இப்போ பார்த்தோம்ல, மாம்பழம் பொறுத்த வரைக்கும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி இது எல்லாமே அதிக அளவில் மாம்பழத்தில் இருக்குது. பெரும்பாலும் சமவெளிகளில் இது விளைவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இப்போ 1950 பார்த்தாச்சு. அடுத்தது 1963 எது அப்படின்னா மயில். ஓகேங்களா. ஸோ மயில் தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. மயில் பொறுத்த வரைக்கும் இது வந்து அறுபடை முருகனுடைய வாகனம். ஸோ அறுபடை முருகன் 6ன்னு வச்சுக்கோங்க. மயில் எழுத்துன்றது 3 எழுத்து தான். அப்போ 63 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவை தாயகமாக கொண்டது தொகை கொண்ட பறவை மயில். ஸோ மயிலுடைய தாயகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். அடுத்தது நம்மளுக்கு புலி வந்து 1973. புலியை பார்த்தாலே நம்மளுக்கு என்னது 7 தான். ஸோ அப்போ 73 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனை இல்லத்தில் மிகப்பெரியது இது வந்து மொத்த புலிகளோட எண்ணிக்கையில் 70% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. புலின்றதான் நம்மளுடைய தேசிய சின்னம், அதாவது தேசிய விலங்கு. அடுத்தது கங்கை ஆறுன்றதை பொறுத்த வரைக்கும் 2008. இது வந்து ஒரு வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இதில் வந்து நிறைய வந்து தோன்றி செழித்தோங்கி இருக்குது அப்படின்னு. ஏன்னா கங்கையில் நிறைய ஆற்றங்கரை கிட்ட நிறைய நகரங்கள் செழித்தோங்கி இருக்குது. நம்ம எக்ஸாமில் நிறையவே படிச்சிருப்போம். ஸோ கங்கை ஆறை பொறுத்த வரைக்கும் 2008 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கங்கை ஆறில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கை எட்டவே எட்டாது. அடுத்தவங்க கையை பிடிச்சிட்டு வெளியில் வரணும்னா எட்டவே எட்டாது. ஏன்னா அது மிகவும் நீளமான ஆறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது யானை பொறுத்த வரைக்கும் இது ஆசியாவை தாயகமாக கொண்டது. நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்தியாவை தாயகமாக கொண்ட வேர்டுன்றது வேறு, ஆசியாவை தாயகமாக கொண்டதுன்றது வேறு. ஓகேங்களா. ஸோ ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா யானைன்றது 2010. ஓகேங்களா. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆற்று ஓங்கிலும் ஸோ 2010 தான் அதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக இது வந்து செயல்படுது. அருகி வரும் உயிரினமாக இருக்குது. அதாவது வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு உயிரினமாக இது இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆற்றினோட சூழ்நிலையோட அமைவில் நிலையை உணர்த்துற விதமாக இது இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆற்று வங்கில் அப்படின்றது 2010 அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஆற்று வங்கில்ன்றதை நம்ம டால்ஃபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு டால் அப்படின்னு எடுத்துட்டோம்னால நமக்கு ஸ்டார்டிங் ரேட்டே 10-20 ரூபா தான் இருக்கும். அப்போ 10-20 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது லாக்டோபாசிலஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2012 இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. லாக்டோபேசிலஸ் இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு. அப்போ இது ஒரு வேர்டு, இது 2வது வேர்டு. அப்போ 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களுடைய குழுவில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அடுத்தது ராஜநாகம். இது எந்த வருடம் அப்படின்றத கொடுக்கல. ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படின்றத ராஜநாகத்துடைய அறிவியல் பெயரை வச்சு மேட்சில் நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்கலாம். ஹோபிஃபாகஸ் ஹானா அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜநாகம் வந்துச்சா, ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது உலகின் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இது. இவை இந்தியாவின் மலைக்காடுகளில் சமவெளிகளில் வாழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் தேசிய சின்னங்கள் எந்த வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் கீழே ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வேண்டாம்.
இந்த கீழே இருக்குள்ள தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கணும். தமிழகத்துடைய மாநில விலங்குன்னு கேட்டாங்கன்னா வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம். தேசிய மரம்லாம் வேறு, மாநில மரம்ன்றது வேறு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு பிற சின்னங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்திய காடுகளின் நிஜ ராஜான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மேலுக்கு ஒரு கதை படிச்சிருப்போம், அதோடைய தொடர்ச்சி. நிஜ இதுன்னு எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா புலிகளை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிற தேசிய சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேசிய கொடி. நமது தேசிய கொடியில் 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்திருக்கும். மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும், இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையையும் குறிக்கும். நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்சில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய கொடியுடைய நீள அகலம்னு பார்த்தோன்னா 3:2 அப்படின்ற விகிதத்தில் இருக்கும். நீளம் 3 விகிதத்திலையும் அகலம் 2 விகிதத்திலையும் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழகத்தில் உள்ள குடியாத்தம், அதாவது குடியாத்தம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டம், அங்கே தான் நெஞ்சிருக்காங்க. இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து செங்கோட்டையில் 15/8/1947 அதாவது சுதந்திர தினத்தில் ஏற்றினாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சுதந்திர தினத்தில் பிரதமர் அவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. குடியரசு தினத்தில் யார் கொடியேற்றுவாங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அசோக சக்கரத்தில் மொத்தம் வந்து 24 ஆரங்கள் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். ஸோ திருப்பூர் குமரன் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படின்ற ஒரு ஊர். உங்களுக்கான கேள்வி இங்கே மேலே உயிர் சிந்தனை வினா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்யக்கூடி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது 100ஆண்டில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஸோ என்ன அப்படின்னா அவர் வந்து இறக்க நேரிட்டாலும் கூட கொடியை கீழே விடாமல் இருந்ததுனால இப்போ நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்ற பேரில் சொல்லிட்டுருக்கோம். அவருக்காக ஒரு அஞ்சல் தலை 100ஆண்டில் வெளியிட்டிருக்காங்க. தேசிய லட்சணை பற்றி பார்க்கலாம். சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ 1950 மேலே தேசிய சின்னங்கள் சம்மந்தம் நம்ம என்ன பார்த்துருப்போம்? 3 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆலமரம் ப்ளஸ் தாமரை மலர் மாம்பழம், அதோடு சேர்த்து தேசிய லட்சணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950. இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மையே வெல்லும் என்பதே இதன் பொருளாகும். தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் வந்து கொண்டதாக இருக்கும். மேல் பகுதியில் நான்முக சிங்கங்கள் உருவங்கள், அதாவது இப்படி 2ஆக பிரித்தோன்னா இதுதான் மேல் பகுதி, இது கீழ்ப்பகுதி. மேல் பகுதியில் நான்முக சிங்கங்கள் இருக்கும். அதில் வந்து ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்திருக்க மாதிரி இருக்கும். வட்ட வடிவமான பீடத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கும். நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்களை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடிப்பகுதியில் என்னென்ன உருவங்கள் இருக்கும் அப்படின்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? பிக்சர் கொடுத்துருப்பாங்க. யானை அப்படின்றது ஆற்றலை குறிக்கிறதா இருக்கும். குதிரைன்றது வேகத்தை குறிக்கிறதா இருக்கும். காளை வந்து கடின உழைப்பை குறிக்கிறதா இருக்கும். சிங்கம் கம்னா கம்பீரம், கம்பீரத்தை குறிக்கிறதா இருக்கும். இந்த உருவங்கள் அதுக்கு கீழே அமைஞ்சிருக்கும். இது பொருந்தாதது தேசிய லட்சணையில் அமைந்துள்ள விலங்குகளில் பொருந்தாது இது, அதில் கூட கேட்கலாம். இவ்வுருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் அப்படின்றது அமைஞ்சிருக்கும். இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகள்லையுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. தேசிய கீதம் பற்றி பார்க்கலாம். ஜனகண மன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதனுடைய ஹிந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஜனவரி 24, 1950.
ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு பாடினாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த பாடல் முதலாக பாடப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பாடப்பட்டது 1911. 1911 இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா கொல்கத்தாவில். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ 1885 எங்கே கூடுச்சு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஏன்னா 85 தான் தோற்றுவிச்சாங்க. உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ஜனகணமன அப்படின்றது பாடப்பட்டது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாடும்போது பின்பற்ற வேண்டியவை. இந்த கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் நம்ம பாடி முடிக்கணும். பாடும்போது எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் நேராக நிற்கணும். பொருள் புரிஞ்சு சரியாக பாடணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தேசிய பாடல் வந்தே மாதரம் பற்றி கொடுத்துருக்காங்க. வங்க எழுத்தர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படும் என அரசியல் சட்ட நிர்ணயம் மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24 அன்றைக்கி அறிவித்தார். அதாவது தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஒரே நாள். இந்த பாடல் வந்து எந்த நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் தெலுங்கில் எழுதியிருக்கார். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எந்த மொழின்றதை பார்த்துக்கணும். அடுத்து தேசிய நுண்ணுயிரி. நாம் அன்றாடம் சாப்பிடும் தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுவது லாக்டோபாசில்லஸ் டெல்புருக்கி என்னும் நுண்ணுயிர். 2012ஆம் ஆண்டு இது தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது. இதுதான் நம்ம மேலே பார்த்துருப்போம் லாக்டோபாசில்லஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் செரிமானத்துக்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது. அடுத்தது இந்தியன் நாணயம், அதாவது இந்தியன் ருபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதோட சிம்பல். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்துடைய பெயர் என்னென்னா ரூபாய். இது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டின் மன்னர் ஷெர்ஷா சூரி. இவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய முகலாய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் படிப்போம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்ஷா வருவாங்க. பாபர் வருவார். பாபர் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹுமாயூன் வருவாங்க. ஓகேங்களா. ஹுமாயூன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஹுமாயூன் 1540 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவாங்க. அப்போ யாரால் தோற்கடிக்கப்படுவாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ஷெர்ஷா சூரியால். சூரிய வம்சம் அதுக்கப்புறம் தொடங்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம முகலாயர் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட அந்த வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சுருந்தாங்க. அதுதான் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறிட்டு இருக்கு. ரூபாயுடைய சின்னம் அப்படின்றது நம்ம யார் வடிவமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2010 யார் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் இந்த மாதிரி வடிவமைச்சிருப்பார். இந்த மாதிரி சிம்பிள் போடுறதுக்கான ரீசனும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்படி அப்படின்னா அதுக்கு பேர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரோமன் அப்படின்றதுல நிறைய வந்து கருத்துக்கள் இருக்குது. அது நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ் புக்கில் நம்ம படிப்போம். உங்களுக்கான கேள்வி, டி உதயகுமார் அவர்கள் இந்த சின்னத்தை எந்த நாளில் வடிவமைத்திருப்பார்? இது வந்து நம்மளுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய நாட்காட்டி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 வந்து சக ஆண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு தொடங்குது. இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த நாள் தொடங்குகிறது. ஸோ வந்து 72 சக ஆண்டுன்னு தொடங்குது. இது என்றைக்கு தொடங்குதுன்னா மார்ச் 22. மார்ச் 22ன்றது இளவேனில் கால சம பகல் இரவு நாள் அப்படின்றது முக்கியம். லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21ஆக மாறும். சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாட்காட்டி அப்படின்றது பின்பற்றிட்டுருக்கு. சக ஆண்டுன்றது யாரோடது? கனிஷ்கர் காலத்துலேருந்து பின்பற்றிட்டு வரோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 மார்ச் 22. பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களுடைய நாட்டு பற்றியும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்திருப்பதில் தேசிய சின்னங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தேசிய விடுமுறை நாட்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. சுதந்திர நாள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய சுதந்திர நாள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் இது கருதப்படுகிறது. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாருடைய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து அகில இந்திய வானொலி அதில் வந்து பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க டி.கே. பட்டம்மாள் அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மறைந்த கர்நாடக இசை பாடகி தான் இந்த டி.கே. பட்டம்மாள் அவர்கள். அவங்க தான் பாடியிருப்பாங்க. சுதந்திர நாள் இன்றைக்கும் நாடெங்கும் கோலாகலமாக அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. நெக்ஸ்ட்டு குடியரசு தினத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. 1950
நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் அப்படின்றத கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்ம குடியரசு நாள்னு கொண்டாடுறோம். 1940லேயே நாடு வந்து விடுதலை பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகும் பிரிட்டன் அரசியே இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்தவ்யாபாத், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. ஸோ அதாவது கடமை பாதை அப்படின்றது தமிழில் பொருள். கர்தவ்யாபாத்தில் வந்து தேசிய கொடியை ஏற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து செங்கோட்டையில் யார் ஏற்றுவாங்க? பிரதமர் அவர்கள். இதே குடியரசு தினத்தன்னைக்கு வந்து கர்தவ்யாபாத்தில் வந்து குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற அந்த ஒரு விழா சிறப்பாக நடைபெறும். இது ஏற்கனவே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பாசறைக்கு திரும்புதல் அப்படின்றத வச்சு, ஓகேங்களா. அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்ச்சியுடைய முதன்மை விருந்தினராக இருப்பார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அப்படியே லைட்லாம் வச்சு ஜொலிக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி, 2025ஆம் ஆண்டு அப்படின்றது இப்போ நம்ம நடந்துட்டுருக்கு. 2025ஆம் ஆண்டின் குடியரசு தின விழா நம்ம கொண்டாடணும் இல்லையா. ஸோ குடியரசுத் தலைவருடன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காந்தி ஜெயந்தி பார்க்கலாம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேசிய நாட்காட்டிகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. காந்தியின் பிறந்தநாள் சர்வதேச அஹிம்சை நாள் அப்படின்னு சொல்லிட்டு 2007 ஐநா சபை அப்படின்றத அங்கீகரித்து இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஓகேங்களா. தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சர்வதேச அஹிம்சை நாள், அந்த வார்த்தை சர்வதேச அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் நமக்கு கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. கரியால் முதலை அப்படின்னா அது கங்கை முதலை குறிக்கும். ஆற்று ஓங்கில் அப்படின்னா கங்கையில் வாழக்கூடிய டால்ஃபின். மீயொலி அப்படின்னா கேலா ஒளியலைகளை தான் மீயொலின்னு சொல்லுவோம். அடுத்தது மீள்பார்வை. புலி, யானை, டால்ஃபின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை, இது எல்லாமே நம்மளுடைய இயற்கை தேசிய சின்னங்கள். இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. எப்போ அப்படின்னா ஜூலை 22. இது ரொம்ப முக்கியம். தேசிய கொடி, தேசிய லட்சுமி, தேசிய கீதம், தேசிய பாடல் போன்றவெல்லாம் நம்மளோட பிற தேசிய சின்னங்கள். அதாவது இயற்கைன்றது வேறு, இது வந்து பிற தேசிய சின்னங்கள்னு கொடுத்துருப்பாங்க. விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறோம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலில். செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணி படிங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் போர்ஷன்ஸை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.